எங்க வீட்ல ஃபுல்லா மீனா சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் மீன் கிடைக்கலன்னதும் ரொம்ப வருத்தமா போச்சு. நான் சொன்னேனா உடனே என் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு வச்சு தந்தாங்க. இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே அவங்க பண்ணது தான். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் என் ஹஸ்பண்ட் சமைச்சா. நான் காலேஜ் முடிச்சதும் சென்னைக்கு வேலைக்கு போனேன். அதுவரை எனக்கு மீன் குழம்போட அருமையே தெரியாது. ஏன்னா எங்க வீட்ல எப்பவுமே மீன் குழம்பு இருக்குமா, அதனால புடிக்கவே செய்யாது. என்னடா எப்பவுமே மீன் குழம்பாவே இருக்குது அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த மீன் கறிய மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பெல்லாம் ரொம்ப புடிக்காது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் மீன் குழம்ப இன்னுமே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்டுக்கு சால மீன், நெத்திலி மீன் இதுல மீன் குழம்பு வச்சா தான் பிடிக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. எல்லாமே பிடிக்கும். எனக்காக என் ஹஸ்பண்ட் இப்ப மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் குழம்பெல்லாம் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வைக்கிறதுல இந்த கோவக்கா பொரியலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரை அந்த கோவக்கா பொரியலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் அம்மா, அப்பா கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஆனா இப்போ வெஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது கோவக்கா பொரியல் தான்.